ஒருத்தர் மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க, ஒரு 10ஆம் இடத்துல அதிக டிகிரியில சூரிய பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சூரியன் யாருன்னா அந்த மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்ப அவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த அதிக பாதை கிரகம் அவரை அதிகமா எடுத்துட்டு போகும். எப்படி எடுத்துட்டு போகும்னா 3ஆம் இடத்து வழியில. சூரியன் அதிக பாகையில் இருக்கிறாருன்னா அந்த 3ஆம் இடத்தின் வழியாக அவரை மேல கொண்டு போயிடும். இப்போ 3ஆம் இடம்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு மீடியால ஜெயிக்கலாம், விளையாட்டுல ஜெயிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஜெயிக்கலாம், எழுத்து சம்பந்தமான வேலைகளை ஜெயிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் அந்த பாவகத்தின் மூலமா நன்மை அடைவார். அப்படி இல்லைன்னா சூரியனுடைய காரகத்துவம் சொன்னோம், இப்ப சொன்னோம் இல்லைங்களா? அந்த சூரியனுடைய காரகத்துவம் கண்டிப்பா ஜெயிக்க வச்சு. ஆனா அந்த லக்கணத்தை பொறுத்து மாறுபாடுகள் இருக்கும். இதுல துலா லக்னத்துல சூரியன் நீச்சம், நம்ம சூரியனை பத்தி பேசும்போது கண்டிப்பாங்க. இங்க அதிக பாகையா இருக்கும்போது அதற்கான பலம் இருக்குமா? கண்டிப்பாங்க. அதாவது அதிக பாகையில அங்க சூரியன் இருக்கின்ற பொழுது அந்த சூரியன் நீச்சமா, நீச்ச பங்கமா? இந்த வெரைட்டிஸ் நம்ம பார்க்கணும். ஏன்னா, எல்லாத்தையுமே ஒரே வழியா முடிவு பண்ணிட முடியாதுங்க. சூரியன் துலாத்தில் நீசமா இருக்கும் பொழுது, சுக்கிரனங்கள் ஆட்சி பெறும் பொழுது அவர் நீச பங்கம் ஆயிடுவார். இது ஒரு கணக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் துலாத்தில் நீசம் பெறுகின்ற பொழுது, சந்திரன் ஒண்ணு இருப்பார் இல்லைங்களா ஒருத்தர், அவருக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் நீச்ச பங்கம் ஆயிடும். இதெல்லாம் நம்ம நிறைய கவனிக்கணும். நீச பங்கம் அடையல, நீசமாவே இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். நீசம் அடைகிறது நல்லதில்லை. அதிக பாகையில் இருந்தாலும் நீசம் பெறும் பொழுது தன்னுடைய தன்மையை இழந்துடும்.